Everyone, welcome back to Rooted, your safe space for honest conversations about life, faith, and real battles we all face. I am Nikhila. And I am Nessie. And today we are going to explore a topic that every single one of us, not just youth, but people of all ages have wrestled with. Guess what? It's temptation. Yes, that's quite a struggle, the part we usually don't like to talk about. But today we are bringing out in the open with honesty and hope. And we've got a panel here with us. We have Harshika, Beulah, Maria, Esther, Sophia, and Malini. Let's welcome them with a round of applause. So, let's start off with a rapid fire round. Tell us in one word and describe how you feel when you hear that word temptation. Heaviness of heart, fear, shame. I think it's battle. Constant. Real. For me, it's tiring. And for me, it's lonely. Let's start from segment 1 and see what is the root of the problem. What do you think about temptation? Temptation is the inner pull towards something that seems good in the moment but leads us away from God. For me, temptation shows up when I feel unseen. Like I want to be loved and accepted by people, so I end up pleasing people. Wow, I love that honesty, Beulah. Temptation often comes when we feel vulnerable, right? It is something that makes me feel good when I'm bored. சரி, நான் இப்போ செக்மெண்ட் 2க்கு போகலாம். எஸ்தர், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனையை நீங்கள் எப்படி சந்திச்சிங்கன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் சோதனையை சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையுமே நான் சோதனையை ஃபேஸ் பண்ணேன். எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த டைமில் இருந்த டென்ஷன்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலேயோ ரொம்ப சோகமாகவே இருப்பேன். காலேஜில் எப்போ பார்த்தாலும் ஒரு மூலையில் உட்காந்து சோகமாகவே இருப்பேன். அப்போல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை கேட்பாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்வேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் என்னால் ரிலாக்ஸே பண்ண முடியல, ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவங்க எல்லாம் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எனக்கு யூடியூப் சீரீஸு, ரீல்ஸு அதெல்லாம் பார்க்கறதுக்காக சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நானும் நைட் ஃபுல்லாக நான் அந்த ரீல்ஸும் சீரீஸும் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, அதுவே எனக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணுன்னு தானே நான் அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அது இன்னும் என்னை ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆக்குச்சு. இதுதான் என்னோடய லைஃப்பில் நடந்த சோதனை காலமாக இருந்தது. எஸ்தர், நீங்கள் யூடியூப் பார்த்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக. எஸ்தர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. மற்ற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, இல்லை ரிலீஜியஸ் பர்சன் சொல்லிடுவாங்கன்னு நினச்சி நான் அவங்களோட ஒத்து போயிடுவேன். சோஃபியா, நீங்கள் சோதனையை ஜெயிக்கணும்னா உலகத்தோட ஒத்து போகாமல் இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக. எனக்கு எப்படி சோதனை இருந்ததுன்னா, நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததால் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சண்டே தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் நான் சர்ச்சுக்கு வராமல் தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்துவேன். இது எனக்கு பிசாசு கொண்டு வந்த சோதனையாக இருந்தது. மாலினி, நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவனையை மாத்திரம் பிரியப்படுத்தணும். கண்டிப்பாக இனிமேல் நான் தேவனை மாத்திரம் தான் பிரியப்படுத்துவேன். Now, let's move on to segment 3 and find out what does the Bible tell us about temptation. Hebrews 4:15 says, Jesus was tempted just like us, but he didn't sin. That overwhelms me. Like Jesus understands what is temptation and what we are actually going through.
And 1 Corinthians 10:13 reminds us that no temptation is too strong. God really gives a way out. That really helped me when I feel I can't resist. Exactly. Temptation is real, but so in God's power to overcome it. And every single temptation has a winner. It is either God or Satan, and it depends on whom we yield to. Mark 14:38 says, "Watch and pray so that we will not fall into temptation. The spirit is willing, but the flesh is weak." We have to keep watching all day like how soldiers be watching on our boundary lines. இப்போ நம்ம செக்மெண்ட் 4க்கு போலாமா? சரி, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசலாம். சோதனையை எப்படி சந்திச்சிங்கன்னு எஸ்தர் சொன்னீங்க. ஆனால் எப்படி நீங்கள் அதை மேற்கொண்டீங்க எஸ்தர்? ஆமாம், எப்படி நம்ம எல்லாருமே சோதனையை சந்திக்கிறோமோ அதே மாதிரி அந்த சோதனையிலேருந்து வெளியில் வரத்துக்கும் ஒரு வழி இருக்குது. அதுதான் நானும் பண்ணேன். எப்படின்னா, நான் இந்த சீரீஸ்லேருந்து, இந்த யூடியூப் சீரீஸ், இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளியில் வரணும்னு யோசித்தேன். எனக்குள்ளேயே சில எல்லைகளும் நான் நியமிச்சுக்கிட்டேன். எதெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்க்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், ஃபேஸ்புக், எதுவாக இருக்கட்டும், மொபைல் நம்ம எடுத்தாலே தேவையில்லாத காரியங்கள் தான் வருது. அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நம்ம எதெல்லாம் பார்க்கணும், பார்க்கக்கூடாதுன்னு சில எல்லைகளை நியமிச்சுட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக ஆண்டவரை கனப்படுத்துகிற காரியங்களா நம்ம டெய்லி பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, அவரோட நேரத்தை செலவழிக்கிறதுன்னு நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். கரெக்ட் தான் எஸ்தர். இந்த ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பெரியவங்களும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வாட் அபவுட் யூ, சோஃபியா? I need to remind myself always that I need to please God and not my peers. I stop listening to secular songs. It shifts the atmosphere. Worshipping music helps too. I literally start singing when I'm tempted. For me, it starts with recognizing my triggers. Like, if I'm lonely, I know I need to call a friend in Christ and not scrolling on Instagram. And pray, even if it's messy. Many a times I have asked God, Lord, I do not want to do this. Please help me to overcome it. That's the kind of honest prayer that God listens to. That's very true. Now let's move on to segment 5. What if a person has already messed up? What if a person has given into temptation all over and over again? God does not give up on us. I've learned that the hard way. I used to hide from God after I was yielded to temptation. I usually used to skip church, and even if I attended the service, I'll quietly slip away from youth because I was very ashamed. But that only made me feel more miserable and depressed. But God reached out to me through our youth leaders. Now I run to Jesus and not away from Him. I love 1 John 1:9. It says, if we confess our sins, He is faithful and just to forgive our sins and cleanse us from all unrighteousness. No matter how many times we have to identify our sins and confess them to God. Absolutely. There's always a way back, and that's the goodness of the gospel. Are you falling again and again in some area of your life and struggling to come out? Reach out to Jesus. No matter how grave your sin is, His arms are always open wide to embrace you with love. Before we close, closing thoughts from each one of you. What would you suggest to a person who is struggling with temptation right now? You're not weak, you're human and you're loved. ரோமர் 5:8 விதமாக சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எத்தனை முறை வேண்டுமானாலும் விழுந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தி செல்ல அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. Develop healthy spiritual discipline. Spend daily quality time with God, Bible reading and prayer. Don't hide from God. He's still reaching you. Attend church services and youth fellowship meetings. God's word has a power to set you free. Remember, Jesus understands your struggles and He's stronger than your struggles.
உங்கள் லைஃப்பில் எவ்வளோதான் பிரச்சனை இருக்கலாம், இல்லை எவ்வளோதான் போராட்டம் இருக்கலாம், அந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை தேடி ஆராதிக்க ஆரம்பிங்க. ரெகுலராக சர்ச்சுக்கு வாங்க, யூத் மீட்டிங்கில் நழுவாமல் கலந்து கொள்ளுங்க. Set up spiritual defenses through God's word before Satan attacks. Oh my, that was deep and very powerful. Thank you to our amazing panel members for showing up with courage and honesty. So, if this conversation was useful, share this episode with a friend who might be struggling. You're not alone in this battle. We are in this together. Until next time, stay real, stay rooted with the word, and keep walking with Jesus.